ஹாய் பசங்களா, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்கான ஒரு அப்டேட். என்ன அப்படின்னா, என்டிஏ வந்து அஃபீஷியலா சிட்டி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட நீட் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீட் எக்ஸாம் நடக்குதுன்னா அது எந்த ஊர்ல நடக்க போகுது, ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 99% வந்து நீங்க முன்னாடி எந்த ஊர்ல போய் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே ஊர்ல தான் நடக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு சென்டர் எதுன்னு தெரியாது. ஸோ சென்டர் உங்களுக்கு எப்ப தெரியும்? நம்மளோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 551 சிட்டில எக்ஸாம் நடக்குது, 14 அப்ராட் சிட்டியில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தீங்கல்ல, சார் நாங்களாம் துபாயில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஊருக்கு வந்துட்டோம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை ஒரு சில பேர் வந்து சார் நாங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறப்ப எங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஊரில் எழுதணும். ஓகே, ஒரு சில பேர் நாமக்கல் எழுதிருப்பீங்க, ஒரு சில பேர் சென்னையில் எழுதிருப்பீங்க, ஆனால் உங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா வேற ஊர். அப்போ நான் ரீநீட் வந்து எங்கள் ஊர்லேருந்து எழுதிக்க ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? சிட்டி வந்து மாற்றிருக்கணும், ப்ரிஃபரன்ஸை மாற்றிருக்கணும். ஸோ மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். மாற்றாதவங்களுக்கு 99% அதே சிட்டி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ சென்டர் மாறி இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இந்த டைம் ரீநீட் பேப்பர்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோ. ஓகே, 2 PM to 5 PM. அடுத்து நீங்க கெத்தா காலர் தூக்கிட்டு என்ன சொல்லலாம்? சார் நாங்க தான் சார் பென் அண்ட் பேப்பர் மோட்ல டெஸ்ட் எழுதுனா கடைசி பேட்ச். ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி நீங்க தான் கடைசி பேட்சா இருப்பீங்க. ஸோ உங்களோட கிரெடென்ஷியல்லாம் கரெக்டா இருக்கா அது பார்த்துக்கோ. சரியா? போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இது அட்மிட் கார்டு கிடையாது. இது வெறும் என்ன? சிட்டி இன்டிமேஷன். உனக்கு எந்த ஊர்ல எக்ஸாம் எழுத போறீங்க அவ்வளவுதான். ஓகேவா? எஸ். இன்கேஸ் எனி கேண்டிடேட் ஃபேஸ் எனி டிஃபிகல்ட்டி, ஸோ ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா இவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இவங்க ரீநீட் கண்டக்ட் பண்றதுனால இருக்கிற எல்லா பேருக்கும் டிஃபிகல்ட்டியா தான் இருக்கு, பட் அதை விட்டுரு. ஓகே, நல்லா பாருங்க, இந்த சிட்டி இன்டிமேஷன்ல இருக்கட்டும், பட் ப்ராப்பரா உட்காந்து படிங்க. 2 வாரம் தான் நம்ம கையில மிச்சம் இருக்கு. 2 வாரத்தை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோ, நல்ல மார்க் நீங்க வாங்கலாம். ஓகே, ஸோ தயவு செய்து படி. ஓகே, சேனல்ல ரெகுலரா கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கு, அதை போய் ப்ராப்பரா பாருங்க. தேங்க்யூ.